பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. பின்னாடி வா, நல்லா பின்னாடி வா. பொதுமக்களே, எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? காப்பாற்ற யாருமே இல்லையா? எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? ஐயா, எங்களை காப்பாத்துங்க. பொதுமக்களே, எங்களை காப்பாத்துங்க. பொதுமக்களே, எங்களை காப்பாத்துங்க. எங்களை ரொம்ப அநியாயம் பண்றாங்க. எங்களை ரொம்ப அநியாயம் பண்றாங்க. அப்படியே விட்டுரு. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவராக போலீசார் தேடி கைது செய்து வருகிறார்கள். தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். போலீசாரின் கண்காணிப்பை மீறி உழைப்பாளர் சிலை முன்பாக போராட்டம் நடத்த தூய்மை பணியாளர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் அவர்களை ஒவ்வொருவராக தூக்கிச் சென்று போலீசார் கைது செய்து வருகிறார்கள். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், அது தொடர்பான விவரம்? சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட வந்ததால் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தியும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி 13 நாட்கள் போராட்டம் நடத்தினர். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக தற்பொழுது வரைக்கும் அந்த 2 மண்டலங்களுமே அவர்கள் இன்னும் பணியமர்த்தப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில நேற்று முன்தினம் கொருக்குப்பேட்டையில 13 தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறை கைது செய்தனர். நேற்றைய தினம் சென்னை ரிப்பன் பில்டிங்கின் பின்புறம் இருக்கக்கூடிய மூர் மார்க்கெட் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் 13 பேர் உண்ணாவிரதம் போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த நிலையில தான் 3வது நாள் எங்க வேலைதான் நாங்க கேக்குறோம், மத்தவங்களை கேட்கலையா? எங்களுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி. நாங்க தண்ணி தான் குடிச்சு 3 நாள் உண்ணாவிரதம் இன்னையோட. எங்க வேலை தான் நாங்க கேக்குறோம். நாங்க எதுவுமே கேட்கல. நாங்க வந்து உக்காந்தாலே போதும், மோப்பம் பிடிச்சு வந்து எடுத்துன்னு போய் ஏதோ எந்த தூரத்துல காட்டுல விட்டுடுறாங்க. இடம் தெரியல. திருப்பி 1 மணிக்கு கொண்டாந்து நைட்ல விடுறாங்க. என்னன்னு கேட்டா இதுதான் உங்க ரூல்ஸ், நீங்க போங்க, நாளைக்கு போராடுறீங்க. நாங்க இல்ல நாய்ங்களா மனுஷங்களா? எங்க வேலை தானே நாங்க கேக்குறோம். 2 மாசம் ஆகுது எங்களுக்கு வேலை இல்லாம. 2 மாசம் ஆகுது. நாங்க பர்மிட் கூட கேட்கல. எங்க உறுப்பினர் கேக்குறோம். எங்க வேலைங்களை கொடுங்க. எங்களால முடியல. எங்களை ரொம்ப கொடுமை பண்றாங்கப்பா. கேட்டா எங்க டியூட்டின்றாங்க. அவங்க டியூட்டின்னு அவங்களுக்கு மட்டும் உத்தரவு தரீங்களே, எங்க வேலைக்கு எங்களை கொடுக்கறதுக்கு என்ன? எங்களால முடியல. எங்களாரும் ஒரு ஆளு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நாங்க சத்தாலும் ஐயா தான் காரணம், முதலமைச்சர் தான் காரணம். எங்களுக்கு யாருக்காவது ஏதாவது நாச்சா கூட முதலமைச்சர் தான். வெயில்ல செருப்பு கூட இல்லையா? அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருந்த தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவராக போலீசார் கைது செய்து குண்டுக்கட்டாக அழைத்துச் சென்று வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? என்னென்ன குற்றச்சாட்டுக்களை, கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள்? விவரம்.
மூன்றாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தை சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலைக்கு முன்பாக அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று முன்தினம் கொருக்குப்பேட்டையில 13 தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அப்போது காவல்துறை அந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்தனர். நேற்றைய தினம் சென்னை ரிப்பன் பில்டிங்கின் பின்புறம் இருக்கக்கூடிய மூர் மார்க்கெட்ல உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில அப்போதும் அவர்களை கைது செய்து இன்று நள்ளிரவு விடுவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலைக்கு அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால இந்த உழைப்பாளர் சிலை வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை ஆங்காங்கே காவலர்கள் தற்பொழுது கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். இந்த உழைப்பாளர் சிலை அருகே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையாக சென்று யாராவது தூய்மை பணியாக இருக்கிறார்களா என தொடர்ந்து காவலர்கள் தற்பொழுது கண்காணித்து தேடி அப்படி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை போராட்டத்தில் ஈடுபட முயன்றக்கூடிய தூய்மை பணியாளர்களை தேடி தற்பொழுது காவல்துறையினை கைது செய்து வருகிறார்கள். மண்டலம் 5 மற்றும் 6 தனியார் கொடுத்ததை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 13 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது வரைக்குமே அந்த 2 மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பாத நிலையில தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும், அதாவது தனியார் மையத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக இன்றைய தினம் உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறை குண்டுகட்டாக செய்து கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக கொருக்குப்பேட்டை, ரிப்பன் மாளிகை பின்புறம் உள்ளிட்ட இடங்களில் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில தற்பொழுது மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே அவர்கள் போராட முயன்றதால் தற்பொழுது காவலர்கள் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த கடற்கரை இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய கடைகள்ல வேறு யாராவது தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்களா என தொடர்ந்து கடையாக காவலர்கள் தற்பொழுது தேடி வருகிறார்கள். எங்கேயுமே விடாம எங்களை துரத்திட்டே இருக்காங்க. போலீஸ் தீவிரவாதி மாதிரி எங்களை எல்லா இடத்துலயும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன? இடம் இல்லாம இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. எங்களுக்கு எல்லாருமே 3 நாளா நாங்க உண்ணாவிரதம் இருக்கோம். இன்னமும் எங்க போராட்டம் தொடரும் சார். எங்களை நைட்ல எங்களை என்ன பண்ணாங்க, உங்களை வாங்க இது கோர்ட்டு கூட்டு போறேன்னு கூட்டு போயிட்டு நடு வழியில இறக்கி விட்டாங்க சார். நடு வழியில எங்களை எல்லாரும் இறக்கணும். நைட்டு 1 மணிக்கு இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன? சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர்கள் சிலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருந்த தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவராக போலீசார் கைது செய்து குண்டுகட்டாக அழைத்துச் சென்று வருகிறார்கள். இது தொடர்பாக தூய்மை பணியாளர்கள் அளித்த பேட்டியினையும் பார்த்தோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.